தமிழின் குரலின் பிரதான செய்திகளோடு இணைத்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். நாளை முக்கியமான அரசியல் வழக்கு விசாரணை ஆரம்பம். மாகாண சபை தேர்தல் குறித்தும் உறுதி. யாழ்ப்பாணத்தில் இருந்து சென்ற தொடருந்து மோதி 23 வயது இளைஞர் உயிரிழப்பு. இலங்கையின் பல பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. அஸ்பெசும கொடுப்பனவு குறித்து முக்கிய அறிவிப்பு. ஆகஸ்ட் 19 பணம் வரவு. இலங்கை வியட்நாம் இடையே நேரடி விமான சேவை ஆரம்பம். வாரத்தில் 3 நாட்கள் பயணம். பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி பலாலி மக்கள் தொடர் போராட்டம். விசாரணைக்கு உத்தரவு. நாட்டில் மீண்டும் அதிகரித்த தங்கத்தின் விலை. ஒரு பவுன் 3,50,000 ரூபாய். தொடர்பென விரிவான செய்திகள். செய்திகளை தெளிவாக தெரிந்து கொள்ள தமிழின் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இலங்கையின் அரசியல் களத்தில் முக்கியத்துவம் பெற்றுள்ள மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு மீண்டும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் மாகாண சபை தேர்தல் கட்டாயம் நடத்தப்படும் என்றும், தேர்தல் நடைபெற்றால் தற்போதைய அரசாங்கமே வெற்றி பெறும் என்றும் கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். நைனாதீவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் மக்கள் மத்தியில் உரையாற்றிய போதே அமைச்சர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் தேர்தல் நடத்தப்படுவது தொடர்பான அரசாங்கத்தின் உறுதியான நிலைப்பாட்டை அமைச்சர் வெளிப்படுத்தியுள்ளார். இதேவேளை தமிழக கடற்தொழிலாளர்களால் இலங்கையின் கடல் வளங்களுக்கு ஏற்படும் பாதிப்பு குறித்தும் அமைச்சர் கருத்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அனைத்து மீனவர்களையும் ஒரே விதமாக பார்க்க முடியாது என்றும், ஆனால் சில சட்டவிரோதமாக இலங்கை கடற்பரப்பில் நுழைந்து கடல் வளங்களை அளிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலை தொடர்ந்து நீடித்தால் இலங்கையின் கடல் வளங்கள் எதிர்காலத்தில் கடுமையாக பாதிக்கப்படலாம் என்று அமைச்சர் எச்சரித்துள்ளார். மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தொடர்பிலும் அவர் கருத்து வெளியிட்டுள்ளார். இந்த வழக்கில் சுமார் 3000 சாட்சியாளர்கள் இருப்பதாகவும், விசாரணைகளை நடத்தும் நீதிபதிகள் ஓய்வு பெற்றால் மீண்டும் சாட்சியங்களை ஆரம்பத்திலிருந்து பதிவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கின் எதிர்த்தரப்பு சாட்சிய விசாரணை ஆகஸ்ட் 17 முதல் தினசரி நடைபெற உள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. வவுனியாவில் தொடர்ந்து மோதியதில் 23 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த துயரச் சம்பவம் இன்று காலை தாண்டிக்குளம் பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தொடர்ந்து தாண்டிக்குளம் பகுதியை கடந்து சென்று கொண்டிருந்த போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. தொடர்ந்து மோதியதில் இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் வவுனியா திருநாவற்குளம் பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய பிரியந்தன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பில் தகவல் கிடைத்ததும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இளைஞர் எவ்வாறு தொடர்ந்து பாதைக்கு வந்தார், விபத்து இடம்பெற்ற சூழ்நிலை என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த சம்பவம் அப்பகுதி மக்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து பாதைகளுக்கு அருகில் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் இச்சம்பவம் மீண்டும் உணர்த்தியுள்ளது. இலங்கையின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று ஆகஸ்ட் 17 வெளியிடப்பட்ட வானிலை அறிக்கையின் அடிப்படையில் சப்ரகமு மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை ஏற்படக்கூடிய சூழ்நிலை காணப்படுவதால் பொதுமக்கள் குறிப்பாக வெளிப்புற நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் திறந்த வெளிகளில் இருப்பதை தவிர்ப்பதுடன் மின்சார சாதனங்களை பயன்படுத்துவதிலும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகும். மேலும் மழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் நீர்த்தேக்கம் அல்லது திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய இடங்களில் வசிப்பவர்கள் உள்ளூர் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே நாளை காலை மற்றும் பகல் நேரங்களில் பயணம் மேற்கொள்ளும் மக்கள் தங்களது பகுதிக்கான வானிலை நிலவரத்தை அவதானித்து செயற்படுவது பாதுகாப்பானதாகும்.
அஸ்வசும நலன்புரி திட்டத்தின் பயனாளிகளுக்கு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஆகஸ்ட் மாதத்திற்கான அஸ்வசும கொடுப்பனவு எதிர்வரும் ஆகஸ்ட் 19ஆம் தேதி பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. இதற்கான அறிவிப்பு நலன்புரி நன்மைகள் சபையினால் வெளியிடப்பட்டுள்ளது. அஸ்வசும திட்டத்தின் கீழ் உதவிகளை பெற்று வரும் குடும்பங்களுக்கு மாதாந்த கொடுப்பனவு வழங்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் ஆகஸ்ட் மாதத்திற்கான பணம் எந்த திகதியில் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு பயனாளிகளிடையே காணப்பட்ட நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வ திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தகுதியுடைய பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் ஆகஸ்ட் 19ஆம் தேதி கொடுப்பனவு வரவு வைக்கப்பட உள்ளது. பயனாளிகள் தங்களது வங்கிக் கணக்கு விவரங்கள் மற்றும் கொடுப்பனவு தொடர்பான தகவல்களை சரிபார்த்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்படுகின்றனர். அஸ்வசும திட்டத்தின் மூலம் நாட்டின் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் இந்த நிதி உதவி அவர்களின் அத்தியாவசிய செலவுகளுக்கு முக்கிய ஆதாரமாக இருந்து வருகின்றது. இலங்கைக்கும் வியட்நாமிற்கும் இடையிலான நேரடி விமான சேவை அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வியட்நாம் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்படும் முதலாவது நேரடி விமானம் மற்றும் இரவு 11:02 மணியளவில் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது. இந்த முதலாவது விமானத்தில் 164 பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். அதே விமானத்தில் 172 பயணிகள் மீண்டும் வியட்நாம் நோக்கி பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த புதிய நேரடி விமான சேவை வாரத்தில் 3 நாட்கள் முன்னெடுக்கப்பட உள்ளது. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை ஆகிய நாட்களில் இலங்கைக்கும் வியட்நாமிற்கும் இடையே விமான பயணங்கள் இடம்பெற உள்ளன. நேரடி விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை இரு நாடுகளுக்கும் இடையிலான சுற்றுலா, வர்த்தகம் மற்றும் மக்களிடையேயான தொடர்புகளை மேலும் அதிகரிக்க உதவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதுவரை இடைநிலையங்களின் ஊடாக மேற்கொள்ளப்பட்ட பயணங்களுக்கு மாற்றாக நேரடி விமான சேவை கிடைத்துள்ளதால் பயணிகளுக்கு நேரம் மற்றும் பயணச் சிரமம் குறையக்கூடிய வாய்ப்பும் உள்ளது. இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேலும் வளர்ப்பதற்கும் புதிய விமான இணைப்புகள் முக்கிய பங்களிப்பை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தமது பூர்வீக காணிகளை மீண்டும் விடுவிக்குமாறு கோரி பலாலி மக்கள் முன்னெடுத்து வரும் போராட்டம் தொடர்கின்றது. பலாலி பகுதியில் தங்களது பாரம்பரிய காணிகளை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மக்கள் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டத்தின் போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையில் சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அங்கு பதற்றமான சூழ்நிலையும் உருவாகியுள்ளது. எனினும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் அமைதியை கடைபிடித்து தங்களது போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூர்வீக நிலங்களை மீளப்பெற வேண்டும் என்ற கோரிக்கை வடக்கு மக்களிடையே நீண்ட காலமாக முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் பலாலி மக்களின் போராட்டமும் அந்த கோரிக்கையின் தொடர்ச்சியாக பார்க்கப்படுகின்றது. இதேவேளை வடமாகாண ஆளுநர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தொடர்பாக முன்வைக்கப்பட்டுள்ள மற்றொரு பிரச்சினை குறித்து சுயாதீன விசாரணை முன்னெடுக்கப்படும் என அறிவித்துள்ளார். அரசு சேவையில் ஈடுபடும் அனைத்து தரப்பினரின் கௌரவமும் உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் எதிர்காலத்தில் இதுபோன்ற பிரச்சினைகள் ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் ஆளுநர் தெரிவித்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கில் நிலம், அரசு நிறுவனங்கள் மற்றும் மக்களின் உரிமைகள் தொடர்பான விவகாரங்கள் தொடர்ந்து அரசியல் மற்றும் சமூக ரீதியாக முக்கியத்துவம் பெற்று வருகின்றன. இலங்கையில் தங்கத்தின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்பட்டு வந்த நிலையில் இன்று ஆகஸ்ட் 17ஆம் தேதி தங்கத்தின் விலை மேலும் உயர்ந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொழும்பு செட்டியார் தெருவில் இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் தங்கத்தின் 1 பவுன் விலை 3,50,500 ரூபாவாக பதிவாகியுள்ளது. கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் 1 பவுன் தங்கத்தின் விலையில் சுமார் 2,000 ரூபாய் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கத்தின் சர்வதேச சந்தை நிலவரம், அமெரிக்க டாலரின் பெறுமதி மற்றும் உலக பொருளாதார சூழ்நிலை உள்ளிட்ட பல்வேறு காரணிகள் உள்ளூர் தங்க விலையிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. தங்கத்தின் விலை உயர்வானது நகை வாங்க எதிர்பார்க்கும் பொதுமக்களுக்கும் தங்கத்தை முதலீடாக வைத்திருப்பவர்களுக்கும் முக்கியமான விடயமாக உள்ளது. திருமணங்கள் மற்றும் ஏனைய நிகழ்வுகளுக்காக தங்க நகைகளை வாங்கும் குடும்பங்கள் விலை உயர்வால் அதிக செலவை எதிர்கொள்ள வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது. எதிர்வரும் நாட்களில் சர்வதேச சந்தை மாற்றங்களுக்கு ஏற்ப இலங்கையில் தங்க விலையிலும் மேலும் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது.